அனைவருக்கும் வணக்கம். நான் 10வது தமிழ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இயல் 1லேருந்து 6 வரைக்கும் டைம் கொஸ்டின் ஆன்சர் தெளிவாக பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இயல் 7ல் உரைநடை உலகம்ங்கிற பாடத்தில் சிற்றக்கல் ஒளிங்கிற மாப்போ சிவனானத்துடைய படம் தான் பார்க்க போகிறோம். அது முதல் கொஸ்டின், இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் எந்த ஆண்டு மிகவும் சிறப்புடைய ஆண்டாக கருதப்படுகிறது? 1906ஆம் ஆண்டு. ரெண்டாவது கொஸ்டின், காந்தியடிகள் சத்தியகிரகம் என்ற அறப்போர் முறையை தென்னாப்பிரிக்காவில் எப்போது தொடங்கி வைத்தார்? 1906ஆம் ஆண்டு. தமிழ்நாட்டை தனித்து நோக்கினாலும் வரலாற்று சிறப்புக்குரிய நிகழ்வுகள் பல எந்த ஆண்டு நடைபெற்றன? 1906ஆம் ஆண்டு. 4. வ.உ. சிதம்பரனார் ஆங்கிலேயருக்கு எதிராக சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கிய ஆண்டு 1906ஆம் ஆண்டு. 5. மாப்போ சிவனான பிறந்த ஆண்டு 1906 ஜூன் 26. மாப்போ சிவனான எங்கே பிறந்தார் பார்த்துக்கோங்க. சென்னை ஆயிரவிளக்கு வட்டம் சாலவான்குப்பம் என்ற பகுதியில் பிறந்திருக்காரு. நான் பிறந்த வட்டத்துக்கு ஆயிரவிளக்கு என்ற பெயர் இருப்பினும் என்னை பெற்றெடுத்த குடும்பம் அருமை என்னும் இருள் சூழ்ந்துதான் என்று கூறியவர் யார்னா மாப்போ சிவனானம். மாப்போ சிவனானம் அவரின் தந்தையார் பேர் பொன்னுசாமி, தாயார் பேர் சிவகாமி. மாப்போ சிவனானம் அவர்கள் பெற்றோர் அவருக்கு இட்ட பேர் என்ன பேர்னா ஞானப்பிரகாசம். மாப்போ சிவனானம் அவர்களின் பெயரை மாற்றி சிவனானி என்று அழைத்த முதியவர் யாரா? சரபையர். சரபையர் என்ற முதியவர் இட்டு அழைத்த சிவனானி என்னும் பெயரை சிறு திருத்தத்துடன் சிவனானம் என்று நிலை பெற்றது. சிற்றக்கல் என்ற உரைநடை தலைப்பின் ஆசீர்வாதம் மாப்போ சிவனானம். பார்த்துக்கோங்க, அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் என்னென்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த சரபேருங்கிற முதியவர் வச்ச பேர் என்னென்னு பார்த்துக்கோங்க. மாப்போ சிவனானம் அவர்கள் எந்த வகுப்பு வரை கல்வி பயின்றார்னா 3ஆம் வகுப்பில் 7 நாள் வரை. அதோடு கல்வி முற்று பெற்றது. 3ஆம் வகுப்பில் அந்த நாளில் தேவைப்பட்டவை என்னென்னா ஆங்கிலம், தமிழ் மொழி பாட புத்தகங்கள். மாப்போ சிவனானம் அவர்கள் அன்னையர் எந்த அம்மானை பாடல்களை பாடுவார்னா அள்ளி அரசாணி மாலை, பவளக்குடி மாலை. சொந்த நயத்துடன் எதிகை மோனையுடன் உள்ள அம்மானை பாடல்களை அடிக்கடி பாடி பிள்ளை பருவத்திலே இலக்கிய அறிவை வளர்த்து வந்தேன் என்று கூறியவர் ஆனாம் மாப்போ சிவனானம். அப்போ சிவனானம் அவர்கள் யாருடைய பாடல்களை விரும்பி படித்து மனனம் செய்வார்னா சித்திர பாடல்களை. மாப்போ சிவனானம் எதை கேட்பதன் மூலமாகவும் நான் இலக்கிய அறிவை பெற்றேன் சொற்பொழிவை கேட்பதன் மூலமாக ஒருவன் அறிவு விளக்கம் பெறுவதற்கு எத்தனை வழிகள் உள்ளன என்று மாப்போ சிவனானம் கொடுக்கிறாங்க. 2 வழிகள் உள்ளன. ஒரு சிறிய தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல் இன்போ ப்ளஸ் யூடியூப் சேனலில் தமிழ்மொழி இலக்கிய திறனறி தேர்வுக்குன்னு ஒரு ப்ளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதில் இதுவரை 22 வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் 10th தமிழ் மொழியை மையப்படுத்தியே போட்டிருக்கோம். தமிழ் மொழி திறனறி தேர்வு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஒரு போட்டி தேர்வாக இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் தமிழ் மொழி திறனறி தெரியக்கூடிய மாதிரி கொஸ்டின், அதுக்கடுத்து ஒரிஜினல் கொஸ்டின்லாம் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 10th பாடத்தில் ஒவ்வொரு பாடமாகவும் கொடுத்துருக்கோம். அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு ஒன்வரி கொஸ்டின், லைன் பை லைன் கொஸ்டினும் கொடுத்துருக்கோம். இது ஒரு தடவை நீங்கள் பார்த்துட்டு போனாலே போதும், உங்களுக்கு தமிழில் கை ஸ்கோர் பண்ண உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். 21வது கொஸ்டின், ஒருவன் அறிவு விளக்கம் பெறுவதற்கு தேவையான 2 வழிகள்னு சொன்னோம்ல, அது என்னென்னு பார்த்தோம்னா, 1 கல்வி, மற்றொன்று கேள்வி. அப்போ சிவனானம் முறையாக ஏட்டுக்கல்வி பெற இயலாமல் போனதால் ஏற்பட்ட இழப்பை ஈடு செய்ய கேள்வி ஞானத்தை பெறுவதிலேயே மிகுந்த ஆர்வம் காட்டினார். அப்போ சிவனானம் அவர்களின் கேள்வி ஞானத்தை பெருக்கிய பெருமையிலேயே யாருக்கு மிகுந்த பங்கு இருக்குன்னா திருப்பாதிரி புலியூர் நாணியார் அடிகள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். புத்தக பித்தன் என்று அழைக்கப்படுவர் யாரும்? மாப்போ சிவனானம். புத்தக பித்தன் என்ற அடைமொழியால் அழைக்கப்படுவர் யாருன்னா மாப்போ சிவனானம். நூல் வாங்குவதற்கு போதிய பணம் இல்லாத குறையால் பழைய புத்தகங்களை விற்கும் கடைகளுக்கு சென்று தனக்கு விருப்பமான புத்தகங்களை மிக குறைந்த விலைக்கு வாங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தவர் யாருன்னா மாப்போ சிவனானம். 26. உணவுக்காக வைத்திருக்கும் பணத்தில் புத்தகங்களை வாங்கிவிட்டு பல வேளையில் பட்டினி கடந்திருக்கிறேன் என்றவர் யாருன்னா மாப்போ சிவனானம். குறைந்த விலைக்கு நல்ல நூல் ஒன்று கிடைத்துவிட்டால் பேரானந்தம் அடைந்தேன் என்றவர் மாப்போ சிவனானம். என் வாழ்வில் நானாக முயன்று சேர்த்து வைத்துள்ள சொத்துக்கள் என்னிடம் உள்ள பல்லாயிரக்கணக்கான நூல்களைத் தவிர வேறில்லை என்று உறுதியாக கூறுவேன் என்றவர் மாப்போ சிவனானம். பேரைய கட்சி என்பது எதை குறிக்கணும்? காங்கிரஸ் கட்சி. பேரைய கட்சி என்பது எதை குறிக்கணும்? காங்கிரஸ் கட்சி. பேரைய கட்சிக்காரர்கள் என்பது யாரை குறிக்கணும்? காங்கிரஸ் கட்சிக்காரர்களை தான். காந்தி இருவின் ஒப்பந்தம் போடப்பட்ட ஆண்டு 1931. முக்கியமான கொஸ்டின். காந்தி இருவின் ஒப்பந்தத்தின்படி அனுமதிக்கப்படாத போராட்டம் அந்நியர் துணிக்கடை மறியல். பெரிய கட்சிக்காரர்களை எந்தெந்த போராட்டங்களில் கட்சி தலைமை ஈடுபடுத்தியன? தீண்டாமை விலக்கு, கதர் விற்பனை. வேறைய கட்சியால் நடத்தப்பட்ட ஊர்வலங்களிலும் கதர் விற்பனையிலும் தவறாமல் கலந்து கொள்வேன் என்றவர் மாப்போ சிவனானம். 30/9/1932. இந்த நாளை பார்த்துக்கோங்க. அன்று தமிழா என்ற தலைப்புடைய துண்டறிக்கை ஒன்றை கடற்கரை குழுமியிருந்த மக்களிடையே வழங்கியதற்காக மாப்போ சிவனானம் சிறையில் அடைக்கப்பட்டார். தமிழா துள்ளி எழு, பாண்டியண்ணா பெருமை, சோழண்ணா சிறப்பு, சேரண்ணா மாண்பு. தமிழ்நாடு ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டிருந்த சிறுமையும் நினைவூட்டி
விடுதலை போரில் ஈடுபட வருமாறு தமிழருக்கு அழைப்பு விடுத்திருந்தவர் யாருன்னா மாப்பு சிவஞானம். அவரும் சில தோழர்களும் நூற்றுக்கணக்கான பிரதிகளை கையாலே எழுதினாங்க. மாப்பு சிவஞானம் அவர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டு எத்தனை மாத கடுங்காவல் தண்டனையும் எவ்வளவு ரூபா அபராதமும் விதிக்கப்பட்டதுன்னா 3 மாத கடுங்காவல் தண்டனையும் 300 ரூபா அபராதமும் கிடைச்சிச்சு. மாப்பு சிவஞானம் அவர்கள் விதிக்கப்பட்ட அபராத தொகையை கட்ட தவறியதால் எத்தனை மாதம் சிறை தண்டனை அறிவித்தார்னா 6 மாதம். சி வகுப்பு சோறு தான் என்றாலும் அடிக்கடி பட்னி சந்தித்தவனுக்கு அதுவே அமுதந்தானே என்றவர் யாரா மாப்பு சிவஞானம். பார்த்துக்கோங்க, சிறைசாலையில் அவருக்கு கொடுத்த வகுப்பு என்னன்னா சி வகுப்பு. இந்திய வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கத்தக்க புனித நூலாக கருதப்படுவது 1942 ஆகஸ்ட் 8. இந்தியாவை விட்டு வெளியேறு என்ற தீர்மானத்தை பம்பாயில் கூடிய அகில இந்திய பேரய கட்சி ஒருமனதாக நிறைவேற்றிச்சு. இந்தியாவை விட்டு வெளியேறு என்ற தீர்மானத்தில் பம்பாயில் கூடிய அகில இந்திய பேரய கட்சி ஒருமனதாக நிறைவேற்றிய ஆண்டு எப்படின்னு கேட்கலாம். 1942 ஆகஸ்ட் 8. இந்தியாவை விட்டு வெளியேறு தீர்மானத்தை நிறைவேற்றும் போது மாப்பு சிவஞானம் அவர்கள் கைது செய்யப்பட்ட நாள் 1942 ஆகஸ்ட் 13. 1942 ஆகஸ்ட் 13ஆம் நாள் மாப்பு சிவஞானம் அவர்கள் எந்த மத்திய சிறை அடைக்கப்பட்டனா வேலூர் மத்திய சிறைச்சாலை. தென்னகத்தின் முன்னணி தலைவர் யாவர்னா காமராஜர், திரு சத்தியமூர்த்தி, பிரகாசம். மாப்பு சிவஞானம் அவர்கள் தென்னகத்தின் முன்னணி தலைவர்களை எங்கு கண்டார்னா வேலூர் மத்திய சிறைச்சாலையில். மாப்பு சிவஞானம் அவர்களை சில நாட்களுக்கு பிறகு வேலூர் மத்திய சிறைச்சாலையிலிருந்து எங்கு மாற்றினாங்கன்னா அமராவதி சிறைக்கு. மாப்பு சிவஞானம் இருந்த எந்த சிறைச்சாலைக்கு அவர்கள் ஒதுக்கப்பட்ட இடத்தின் மேற்கூறி துத்தநாக தற்கொலை செய்யப்பட்ட அமராவதி சிறைச்சாலை கேட்கலாம். மாப்பு சிவஞானம் சிறையில் இருக்கும்போது அமராவதி சிறைச்சாலையில் எந்த தகவல்களால் செய்யப்பட்டிருந்துன்னு கேட்டால் துத்தநாக தகவல்களால். அமராவதி சிறைச்சாலையில் மாப்பு சிவஞானம் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தின் மேற்கூறி எந்த தகவலால் வேயப்பட்டிருந்தது துத்தநாக தகவல்களால். கோடை காலத்தில் 120 பாகை அளவில் வெயில் காயக்கூடிய பகுதியில் மின்சார விசிறி கூட இல்லாமல் எங்களுடைய நிலை மிகவும் இறக்கத்தக்கதாக இருந்தது என்று துத்தநாக தகவல்களால் வேயப்பட்டிருந்த அமராவதி சிறைச்சாலை பற்றி கூறியவர் யார்னா மாப்பு சிவஞானம். 1947 ஆகஸ்ட் 15ஆம் நாளன்று சென்னை மாநகரில் விடுதலை விழா கொண்டாடப்பெற்றது. வடக்கிளை போராட்டம் நடைபெற்ற நாள் 1947 ஆகஸ்ட் 16. வடக்கிளை போராட்டம் என்பது யாருடைய அழைப்பின் மீதே நடைபெற்றதுன்னா ஆசிரியர் மங்களக்கிழார் என்ற 50 வயதுடைய பெரியாரின் அழைப்பின் கீழ். இந்திய விடுதலைக்கு பிறகு மாநிலங்களை எவ்வாறு பிரித்தாங்கன்னா மொழிவாரியாக பிரித்தாங்க. ஆந்திரா தலைவர்கள் எந்த மாவட்டம் முழுவதையும் புதிதாக அமையவிருக்கும் ஆந்திர மாநிலத்துடன் இணைக்க விரும்பினார்னா சித்தூர் மாவட்டம். வடக்கிளை தமிழ் மக்களை ஒருங்கிணைத்து தமிழ் உணர்வு கொள்ள செய்தவர் யார்னா தமிழாசான் மங்களக்கிழார். சிறந்த தமிழறிஞர் ஆசிரியர் மங்களக்கிழார், தமிழ் ஆசான் மங்களக்கிழார். மங்களக்கிழாருடைய அடைமொழி வந்து தமிழ் ஆசான். தமிழாசான் மங்களக்கிழார் அவருடைய இணைந்து தமிழரசு கழகம் எந்த பகுதியில் தமிழர் மாநாடு நடந்ததுன்னா சென்னையிலும் திருத்தணியிலும். தமிழரசு கழகம் சென்னையிலும் திருத்தணியில் நடைபெற்ற மாநாடு தமிழர் மாநாடு. தமிழரசு கழகம் சென்னையிலும் திருத்தணியிலும் நடத்திய மாநாடு வந்து தமிழர் மாநாடு. சென்னையிலும் திருத்தணியிலும் தமிழர் மாநாடு நடத்திய கழகம் வந்து தமிழரசு கழகம். வடக்கிளை போராட்டத்தை தொடங்கிய இடங்கள் என்பது சித்தூர், புத்தூர், திருத்தணி. வடக்கிளை போராட்டத்தில் ஈடுபட்டு சிறையில் அடைத்தவர்கள் யார்னா மங்களக்கிழார், மாப்பு சிவஞானம், விநாயகம், ES தியாகராஜன், ரஜித். வடக்கிளை போராட்டத்தில் ஈடுபட்டு ராஜமுந்திரி சிறையில் இருந்தவர் யாருன்னா திருவாலங்காடு கோவிந்தராஜன். பார்த்துக்கோங்க, சிறைசாலை வந்து ராஜமுந்திரிங்கிற சிறையில் இருந்தவர் யார்? திருவாலக்காடு கோவிந்தராஜன். வடக்கிளை போராட்டத்தில் ஈடுபட்டு பழனி சிறையில் இருந்தது யார்? மாணிக்கம். பழனி சிறையில் இருந்தவர் யார்? மாணிக்கம். வடக்கிளை போராட்டத்தில் ஈடுபட்டு சிறையிலேயே உயிர் துறந்த இருவர் யாருன்னா ராஜமுந்திரி சிறையில் இருந்த திருவாலக்காடு கோவிந்தராஜனும் பழனி சிறையில் இருந்த மாணிக்கமும். மத்திய அரசால் மொழிவாரி ஆணையம் யாருடைய அழைப்பில் அமைக்கப்பட்டனா சர்தார் KM பணிகர். மத்திய அரசால் மொழிவாரி ஆணையம் யாருடைய தலைமையில் அமைச்சிருக்காங்கன்னா சர்தார் KM பணிகர். யாருடைய தலைமையில் மத்திய அரசால் அமைக்கப்பட்ட மொழிவாரி ஆணையம் சித்தூர் மாவட்டம் முழுவதும் ஆதரவிற்கு கொடுத்து விட்டதா சர்தார் KM பணிகர். மாலவன் குன்றம் போனால் என ரேஸ் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும் என்று போராட்டத்தை தொடங்கியது வேலவன் குன்றமாவது வேண்டும் என்று. மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும் என்று போராட்டத்தை விளைவாக அமைக்கப்பட்ட ஆணையம் படாஸ்கார் ஆணையம். மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும் என்று போராட்டத்தை விளைவாக அமைக்கப்பட்ட ஆணையம் என்ன பார்த்துக்கோங்க, படாஸ்கார் ஆணையம். என்னென்ன ஆணையம் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. இன்றைக்கி சர்தார் KM பணிகர் ஆணையம் ஒன்று கொடுத்துருக்காங்க, படாஸ்கார் ஆணையம் ஒன்று கொடுத்துருக்காங்க. எது கொடுத்துருக்காங்க தெளிவாக பார்த்துக்கோங்க. அதுக்கு நெக்ஸ்ட்டு படாஸ்கார் ஆணையம் அமைக்கப்பட்டு திருத்தணி வரை உள்ள தமிழ் நிலங்கள் மீட்கப்பட்டன. எந்த ஆணையத்தின் மூலமாக திருத்தணி வரை இருக்கிற நிலங்கள் மீட்டாங்கன்னு கேட்டாங்க, படாஸ்கார் ஆணையம். அப்புறம் படாஸ்கர் ஆணையம் அமைக்கப்பட்டு திருத்தணி வரை உள்ள தமிழ் நிலங்கள் மீட்டாங்க. நான் சிலப்பதிகார காப்பியத்தை மக்களிடம் கொண்டு செல்ல விரும்பியதற்கு காரணம் உண்டு என்று கூறிய மாப்பு சிவஞானம். திருக்குறளையோ கம்பராமாயத்தையோ நான் விரும்பாதவர் நல்லன் என்றார் மாப்பு சிவஞானம்.
இந்திய தேசிய ஒருமைப்பாட்டின் கேடில்லாத வகையில் தமிழினத்தை ஒன்றுபடுத்த எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு இலக்கியம் தமிழ் உண்டென்றால் அது சிலப்பதிகாரம் தவிர வேறு இல்லை என்று உறுதியாக கூறுவேன் என்றவர் யார்? மாப்போ சிவஞானம். இளங்கோ தந்த சிலம்பு தமிழினத்துக்கு பொது சொத்து என்றவர் மாப்போ சிவஞானம். இளங்கோ தந்த சிலம்பு தமிழகத்தின் பொது சொத்து, எனவேதான் தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் சிலப்பதிகார மாநாடுகள் நடத்தினோம் என்றவர் யார்னா மாப்போ சிவஞானம். மாப்போ சிவஞானம் அவர்கள் தமிழினத்தின் பொது சொத்து என்று குறிப்பிடுவது எதனை குறிப்பிடுறாருன்னா இளங்கோடிகளில் தந்த சிலப்பதிகாரத்தை. சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்படுவர் யார்னா மாப்போ சிவஞானம். ஆந்திர மாநிலம் பிரியும் போது சென்னை தன் தலைநகரமாக இருக்க வேண்டும் என்று ஆந்திர தலைவர் கருதினார். தலைநகரம் காக்க தன் முதலமைச்சர் பதவியை துறக்க முன்வந்தவர் யார்? ராஜாஜி. தலைநகரை காக்க தன் முதலமைச்சர் பதவியை துறக்க முன்வந்தவர் ராஜாஜி. சென்னை மாகாணத்தில் இருந்து பிரித்து ஆந்திரம் அமைவதற்கு யாருடைய தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டிருந்தாங்க? நீதிபதி வாஞ்சு தலைமையிலான ஒரு நபர் ஆணையம். ஆந்திராவை பிரித்து சென்னையிலிருந்து ஆந்திரா பிரிக்கிறதுக்கு அமைக்கப்பட்டுள்ள ஆணையம் என்ன கேட்கலாம்? நீதிபதி வாஞ்சு தலைமையிலான ஒரு நபர் ஆணையம். சென்னை மாநகராட்சியின் சிறப்பு கூட்டம் ஒன்றே அப்போதைய மாநகர தந்தையார யாருடைய தலைமையில் கூட்டி சென்னை பற்றி தீர்மானம் ஒன்றை முன்மொழிஞ்சாங்கன்னா செங்கல்வராயன். அப்போதைய மாநகர தந்தை யார்னா செங்கல்வராயன். தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்பும் என்று முழங்கியோர் மாப்போ சிவஞானம். ஆந்திரத்தின் தலைநகரான சென்னை இருக்க வேண்டும் என்ற இடைக்கால ஏற்பாட்டினை எந்த ஆணையமும் பரிந்துரைப்பதாக அதிகாரப்பூர்வமான கருத்துக்கள் நிலவின? நீதிபதி வாஞ்சூர் தலைமையிலான ஒரு நபர் ஆணையம். ஆந்திர அரசின் தலைநகரம் ஆந்திரா நாட்டில் எல்லைக்குள்ளேயே அமையும் என்றும் சென்னை தமிழருக்கே என்றும் நாடாளுமன்றத்தில் நடுவண் அரசின் சார்பில் அதிகாரப்பூர்வமான உறுதிமொழி ஒன்றை வெளியிட்டவர் யார்? அவர் எப்போது வெளியிட்டார்னா பிரதமர் ஜவஹர்லால் நேரு 25/3/1953 வெளியிட்டார். இந்த வருஷம் ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க. டாக்டர் மாப்போ சிவஞானம் அவர்கள் முதலில் ஈடுபட்ட போராட்டம் தெற்கிழை கிளர்ச்சி. மாப்போ சிவஞானம் வடிவே வாலிபர் சங்கத்தின் ஆண்டு விழாவில் பேசிய ஆண்டு 1946 அக்டோபர் 25. வடிவே வாலிபர் சங்கம் எங்கு உள்ளதுன்னு கேட்டால் நாகர்கோவில் நகரின் ஒரு பகுதியான வடிவீஸ்வரத்தில். வடிவே வாலிபர் சங்கம் எங்கே இருக்குன்னா நாகர்கோவில் நகரின் ஒரு பகுதியான வடிவீஸ்வரத்தில். வடிவே வாலிபர் சங்கத்தின் ஆண்டு விழாவில் பேசுகிறாராம் மாப்போ சிவஞானம். மாப்போ சிவஞானம் அவர்கள் தெற்கிழை கிளர்ச்சி பற்றி முதல் பேச்சு எங்கு எப்போது நடைபெற்றனா 1946 அக்டோபர் 25 நாகர்கோவில் வடிவேஸ்வரத்தில் வடிவே வாலிபர் சங்கம் ஆண்டு விழாவில். திருவேதாங்கூர் சமஸ்தானத்தில் தனி அரசாக இருந்த ஆண்டு 1946 அக்டோபர் 25 தெற்கிழை பகுதிகளை கேரள திருவிதாங்கூர் முடியாட்சியிலிருந்து மீட்க போராடிய ஆண்டு 1953 தமிழக வடக்கு தெற்கு இல்லை கிளர்ச்சிகளை தமிழகம் தழுவிய அளவில் தொடங்கி வைத்து தேஸ்தான் என்றாலும் தன்னை நடத்துகின்ற பொறுப்பை எல்லை பகுதி மக்களிடமே விட்டு வைத்திருக்கிறேன் என்ற மாப்போ சிவஞானம் கூறியவர் யாருன்னா தமிழரசு கழகத்தில் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடங்கள். பாயிண்ட்ஸை நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. தெற்கிழை கிளர்ச்சியில் ஈடுபட்ட முதன்மை அலுவலர்கள் யாவர்னா PS மணி, மா சங்கரலிங்கம், நாஞ்சில் மணிவர்மன், PJ பொன்னையா. கற்கலை கிளர்ச்சியில் திருவாதகூர் ஆட்சி நடத்திய துப்பாக்கி சூடு காரணமாக உயிர் நீத்த தமிழரசு கழக தோழர்கள் யாவர்னா தேவ சகாயமும் செல்லையாவும். மாப்போ சிவஞானம் அவர்கள் மீது நம்பிக்கை வைத்திருந்த முதியவர் யார்னா நதானியல், தானுலிங்கம், காந்திராமன். இயற்கையாகவே போர்க்குணம் கொண்டவர் யார்னா மார்ஷல் A நேசமணி. இது முக்கியமான கொஸ்டின். இயற்கையாகவே போர்க்குணம் கொண்டவர் யார்னா மார்ஷல் A நேசமணி. தென் திருவிதாங்கூரில் மிகுந்த செல்வாக்குடையவர் யாரோடு மார்ஷல் A நேசமணி. யாருடைய வருகைக்கு பிறகு தெற்கிழை போராட்டம் மிகவும் வலுப்பெற்றன? மார்ஷல் A நேசமணி. திருவிதாங்கூர் ஆட்சி அகன்று கேரளா மாநிலம் உருவானது. தமிழர்கள் மிகுதியாக வாழக்கூடிய பகுதிகள் தேவிகுளம், பீர்மேடு, தோவாளை, அகத்தீஸ்வரம், கல்குளம், வில்வக்கோடு, நாகர்கோவில். தமிழக மிகுதியாக வாழக்கூடிய பகுதிகள் தமிழகத்தோடு சேர வேண்டும் என்ற போராட்டம் நடத்திய அமைப்பு தமிழரசு கழகம். மேற்கூறிய பகுதியோடு தமிழகத்தில் இருந்த கோவை மாவட்டத்தின் மேற்கு பகுதி, நீலகிரி மாவட்டத்தில் உள்ள கூடலூர், உதகமண்டலம் ஆகியவற்றை பிரித்தெடுத்து கேரளத்தோடு இணைக்க வேண்டும் என்று கேரளத்தவர் எந்த ஆணையத்திடம் விண்ணப்பித்தாங்கன்னா பசலலி ஆணையத்திடம். இதுவரைக்கும் 3 ஆணையம் வந்திருக்கு. எந்தெந்த ஆணையம் எது இருக்குங்கிறத தெளிவாக பார்த்துக்கோங்க. பசலலி ஆணையம் நடுவண் அரசு தந்த பரிந்துரை வெளியான ஆண்டு 1955 அக்டோபர் 10 பசலலி ஆணையம் நடுவண் அரசுக்கு தந்த பரிந்துரையில் கேரளத்தோடு இணைய வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்த பகுதி சென்னை மாநிலத்தில் உள்ள மலபார் மாவட்டம், தமிழ்நாட்டுடன் இணைய வேண்டும் என்று குறிப்பிட்டு இருந்த பகுதிகள் யாவைன திருவாதாங்கூர், கொச்சி ராஜ்யத்தில் இருந்த கல்குளம், வில்வக்கோடு, தோவாளை, அகதீஸ்வரம், செங்கோட்டை. நம் கைவிட்டு போன பகுதியாக மாப்போ சிவஞானம் எதனை குறிப்பிட்டால் தேவிகுளத்தையும் பீர்குமேரியும் தமிழகத்தின் வடக்கிலே வெங்கடமலையாகவும் தெற்கிலே குமரிமலையாகவும் கூறப்படுவதே எந்த இலக்கியத்தை படித்த போது எனது நெஞ்சம் இரும்பூது எய்தியது என்று மாப்போ சிவஞானம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். புறநானூறு சிலப்பதிகாரம். எது எந்த நாட்டின் இயற்கை எல்லையாக அமைவது என்பது அந்த நாட்டின் தவ பயனாகும்.
மலையும் கடலும். மாப்போ சிவஞானம் அவர்கள் எந்த தெய்வீக எல்லைகளை ஓரளவிலும் தமிழகம் திரும்ப பெற்றது என்பதை என் வாழ்நாள் மகிழ்ச்சியாகும் என்று குறிப்பிடுகிறார். மலையும் கடலும். இளம் வயதிலேயே சமூக விடுதலைக்காக போராடியவர் மார்சல் ஏ நேசமணி. மார்சல் ஏ நேசமணி ஓர் வழக்கறிஞர். நாகர்கோவில் நகர்மன்ற தலைவராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றியவர் யாரும் மார்சல் ஏ நேசமணி. குமரி மாவட்ட போராட்டத்தை முன்னெடுத்து சென்றவர் மார்சல் ஏ நேசமணி. மார்சல் நேசமணி என அழைக்கப்பட்ட காரணம் குமரி மாவட்ட போராட்டத்தை முன்னெடுத்து சென்ற காரணத்தினால. கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் இணைந்து தமிழகத்தின் தென்னிலையாக மாறிய ஆண்டு. அதாவது கன்னியாகுமரி தமிழகத்தின் தென்னிலையாக மாறிய ஆண்டு எப்போன்னு பார்த்துக்கோங்க. 1956 நவம்பர் 1ஆம் நாள். யாருடைய நினைவை போற்றும் வகையில் தமிழ் அரசு நாகர்கோவிலில் சிலையோடு மணிமண்டபம் அமைத்தது மார்சல் ஏ நேசமணி. மார்சல் ஏ நேசமணி அவர்களை நினைவை போற்றும் வகையில் அவருக்கு தமிழக அரசு சிலையுடன் மணிமண்டபம் எங்கு அமைஞ்சிருக்கணும்? நாகர்கோவிலில். ஆஸ்திரிய நாட்டின் தலைநகர் வியன்னா. எங்கு அமைந்துள்ள அருங்காட்சியகத்தில் பேப்பரஸ் தாளில் எழுதப்பட்ட அரிய கையெழுத்து சுவடி ஓட்டு கண்டறியப்பட்டிருக்கணும்? வியன்னாவில். செரநாட் துறைமுகம் முசிறி. எகிப்திய நாட்டின் துறைமுகம் எங்கே இருக்குன்னா? அலெக்சாண்ட்ரியா. தமிழ் வணிகர்கள் எங்கு வாழ்ந்தாங்கன்னா முசிறி துறைமுகத்தில். கிரேக்க வணிகர்கள் எங்கே வாழ்ந்தாங்கன்னா அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில். பார்த்துக்கோங்க. தமிழ் வணிகர்கள் எங்கே வாழ்ந்தாங்கன்னா முசிறியில். அதுவே கிரேக்க வணிகர்கள் எங்கே வாழ்ந்தாங்கன்னா அலெக்சாண்ட்ரியாவில். சேரநாத் துறைமுகமான முசிறியில் வாழ்ந்த தமிழ் வணிகர்களும் எகிப்து நாட்டு அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் வாழ்ந்த கிரேக்க வணிகருக்கும் இடையிலான வணிக ஒப்பந்தம் எந்த நூற்றாண்டு இடைப்பகுதியில் ஏற்படுத்தி கொள்ளப்பட்டதுன்னா கிபி 2ஆம் நூற்றாண்டு. முக்கியமான கொஸ்டின். வியன்னாவில் அமைந்துள்ள அருங்காட்சியகத்தில் பேப்பரஸ் தாளில் எழுதப்பட்ட அரிய கையெழுத்து சுவடி எந்த இரு நாடுகளுக்கு இடையிலான வணிக ஒப்பந்தம் பற்றி குறிப்பிட்டிருக்காங்கன்னா சேரநாட் துறைமுகமான முசிறியில் வாழ்ந்த தமிழ் வணிகருக்கும் எகிப்து நாட்டு அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் வாழ்ந்த கிரேக்க வணிகருக்கு இடையிலான வணிக ஒப்பந்தம். மாப்போ சிவஞானம் அவர்கள் தன் வரலாற்று நூல் மாப்போ சிவஞானுடைய வரலாற்று நூல் என்னன்னு கேட்டானா எனது போராட்டம். சிற்றக்கல் ஒளி என்னும் கட்டுரை மாப்போ சிவஞானம் அவர்களின் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கனா எனது போராட்டம். சிலம்பு சில்வர் என்று போற்றப்படுவர் மாப்போ சிவஞானம் விடுதலை போராட்ட வீரர். மாப்போ சிவஞானம் அவர்களின் காலம் 1906 to 1995. மாப்போ சிவஞானம் அவர்கள் மன்ற மேலை உறுப்பினராக இருந்த ஆண்டு 1952 முதல் 54 வரை. மாப்போ சிவஞானம் அவர்கள் சட்டமன்ற மேலவை தலைவராக பதவி வகித்த ஆண்டு 1972 முதல் 1978. பார்த்துக்கோங்க. சட்டமன்ற மேலவை உறுப்பினராக இருந்த ஆண்டு எப்போனா 52 54. மேலவை தலைவராக இருந்த ஆண்டு 1972 78. தமிழ் அரசு கழகத்தை தொடங்கியவர் யார்னா மாப்போ சிவஞானம். மாப்போ சிவஞானம் அவர்கள் எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார்னா வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி கேட்டிருக்காங்க. மாப்போ சிவஞானம் அவர்கள் எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றார்னா வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்ற நூலுக்காக. மாப்போ சிவஞானம் அவர்கள் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்ற நூலுக்காக சாகித்ய விருது பெற்ற ஆண்டு 1966. வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்ற நூலின் ஆசிரியர் மாப்போ சிவஞானம். தமிழக அரசு திருத்தணியிலும் சென்னை தியாகராகரிலும் யாருக்கு சிலை அமைச்சிருக்காங்க மாப்போ சிவஞானத்துக்கு? எங்கெங்கே அவருக்கு சிலை இருக்குன்னு பார்த்துக்கோங்க. திருத்தணியில், அப்புறம் சென்னையில் தியாகராய நகரில். மாப்போ சிவஞானம் அவர்களுக்கு தமிழக அரசு எத்தனை இடங்களில் சிலை வச்சிருக்குன்னு கேட்டாங்கன்னா 2 இடம். ஒன்று திருத்தணி, ஒன்று தியாகராய நகர். அப்புறம் கவிதை பேழை. ஏற்புதிதா கவிதை பேழை என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏர் புதிதா கூபா ராஜகோபாலனுடைய ஒரு கவிதையை தான் கொடுத்துருக்காங்க. ஏர் புதிதா என்ற தலைப்பில் கவிதை எழுதியது யாருன்னா கூப்பா ராஜகோபாலன். வேளாண்மை செழிக்கவும் மாநிலம் தலைக்கவும் தேஸ் திங்களில் நடத்தப்படும் பொன்னேறி புட்டுதல் தமிழ் பண்பாட்டின் மகுடமாகும் சொன்னது சித்திரை திருவிழா. சித்திரை திங்களில் அதுக்கு வேளாண்மை செழிக்கவும் மாநிலம் தலைக்கவும் சித்திரை திங்களில் நடத்தப்படும் தேஸ் தமிழர் பண்பாட்டின் மகுடம் ஆகும்னா பொன்னேறி புட்டுதல். ஏர் புதிதா என்னும் கவிதை கூப்பாரா படைப்புகள் என்ற நூலில் இடம்பெற்றிருக்கு. கூப்பா ராஜகோபாலன் பிறந்த ஆண்டு 1902. எங்கே பிறந்தாங்க? கும்பகோணத்தில். கூப்பா ராஜகோபாலன் அவர்களின் பன்முக தலைமை என்னன்னா இது சிறந்த சிறுகதை ஆசிரியர், கவிஞர், நாடக ஆசிரியர், மறுமலர்ச்சி எழுத்தாளர். கூப்பா ராஜகோபாலன் எந்தெந்த இதழ்களில் ஆசிரியராக பணிபுரிஞ்சிருக்கான்னு பார்த்துக்கோங்க. தமிழ்நாடு, பாரதமணி, பாரத தேவி, கிராம ஊழியன். இதில் ஏதாவது ஒரு இதழ் கொடுத்து இதில் ஆசிரியராக பணியாற்றியவர் யாருன்னு கேட்கலாம். கூப்பா ராஜகோபாலன் அவர்களின் மறைவுக்கு பின்னர் அவரது படைப்புகளில் அகலிகை, ஆத்ம சிந்தனை ஆகிய நூல்களை தொகுத்திருக்காங்க. அடுத்த நெக்ஸ்ட் கவிதை பேழை என்ன கொடுத்துருக்காங்கன்னா மெய்கிருத்திங்கிற ஒரு கவிதையை கொடுத்துருக்காங்க. அது ராஜராஜ சோழனுடையது. அரசர்கள் தங்கள் வரலாறும் பெருமையும் அழியாத வகையில் அதனை கல்லில் செதுக்கினார்கள் என்பதை பற்றி கூறும் சங்க இலக்கியம் 10. மெய்கிருத்தி என்ற தலைப்பில் கவிதை எழுதியவர் 2ஆம் ராஜராஜ சோழன். மெய்கிருத்தி என்ற தலைப்பில் கவிதை எழுதியவர் யாருன்னா 2ஆம் ராஜராஜ சோழன். பல்லவர் கல்வெட்டுகளிலும் பாண்டியர் செப்பேடுகளிலும் தங்கள் வரலாற்றின் பெருமையும் எழுதும் வழக்கம் சோழர் காலத்தில் செய்கிருத்தி என்று பெயர் பெற்றது. யார் காலத்தில் மெய்கிருத்தி பெயர் பெற்றிருக்கா? சோழர் காலத்தில். பல்லவர் கல்வெட்டு
பாண்டியர் வந்து செப்பல்னு சொல்லுவாங்க, சோழர் மேய்க்கிறதுன்னு சொல்கிறாங்க. பார்த்துக்கோங்க யார் யார் என்னென்ன சொல்கிறாங்க பார்த்துக்கோங்க. பல்லவர்கள் வந்து கல்வெட்டுன்னு சொல்கிறாங்க, பாண்டியர் வந்து செப்பேடுன்னு சொல்கிறாங்க, சோழர் வந்து மேய்க்கிறதுன்னு சொல்கிறாங்க. கல்ன தேன் பொதிந்த மறைந்து பொருள் கூறுக. இரண்டாம் ராஜராஜ சோழனது பட்டங்கள் என்னென்னா கோப்பரங்கேசரி, திருப்புவன சக்கரவர்த்தி. இது வந்து ஒரு டைம் கேட்டிருக்காங்க, திருப்புவன சக்கரவர்த்தி என்று அழைக்கப்படும் சோழன் யார் அப்படின்னு கேட்டு இரண்டாம் ராஜராஜ சோழன் முதலாம் குலோத்துங்கன் அந்த மாதிரி கேட்பாங்க. இரண்டாம் ராஜராஜ சோழனுடைய பட்டம் தான் என்னதுன்னு கோப்பரங்கேசரியும் திருப்புவன சக்கரவர்த்திங்கிற பேரும். அவருடைய மேற்கத்தி பகுதியின் இலக்கிய நயம் நாட்டின் வளத்தையும் ஆட்சி சிறப்பையும் ஒரு சேர உணர்த்துவதாக இருக்குன்னா அந்த ராஜராஜ சோழனுடையது. இரண்டாம் ராஜராஜ சோழன் மேற்கிருத்தியில் எத்தனை இருக்குன்னா 2 இருக்குது. இரண்டாம் ராஜராஜ சோழனுடைய மேற்கிருத்தியில் 1 வந்து எத்தனை வரி இருக்குன்னா 91 வரி. இரண்டாம் ராஜராஜ சோழனுடைய மேற்கிருத்தி பாடலில் எத்தனை வரையான பாடல்கள் பாடப்பகுதி இடம்பெற்றிருக்குன்னா 14 33 வரையான வரிகள் பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள மெய்கிருத்தி பாடலின் மூலமாக எங்கிருந்து பெறப்பட்டதுன்னா தமிழ் இணைய கல்விக் கழகத்திலிருந்து பெறப்பட்டிருக்கு. ஆடிய காலம் தொட்டு மெய்கிருத்தியில் கல்லில் வடிக்கப்பட்டனா முதலாம் ராஜராஜன். பார்த்துக்கோங்க, முதல் வரைக்கும் நம்ம வேறு ராஜராஜ சோழனை பற்றி பார்த்துட்டு வந்தோம். இங்கே முதல் ராஜராஜன் காலத்திலிருந்து தான் மெய்கிருத்திகள் கல்லில் வடிச்சிருக்காங்க. கல்வெட்டின் முதல் பகுதியில் மன்னரை பற்றி புகழ்ந்து இலக்கிய நயம் பாட எழுதப்படும் வரிகள் பேர் தான் மெய்கிருத்தின்னு சொல்கிறாங்க. மெய்கிருத்தி என்ன அப்படின்னு என்னென்னா யார் எழுதப்பட்டு யாரால் கல்லில் பொறிக்கப்பட்டிருக்குன்னா புலவர்களால் எழுதப்பட்டு கல் டச்சர்களால் பொறிக்கப்பட்டிருக்கு. புலவர்களால் எழுதப்பட்ட கல் டச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டது என்னென்னா மெய்கிருத்தி. அடுத்து கவிதை மேலே என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிலப்பதிகாரம். இளங்கோடிகள் எழுதுகிற சிலப்பதிகாரம் கொடுத்துருக்காங்க. சிலப்பதிகாரத்தை எழுதியவரான இளங்கோடிகளார் சிலப்பதிகாரத்தில் எந்த காதை பற்றி குறிப்பிடுறாங்கன்னா இந்திரவிழா ஊரெடுத்த காதை. இந்திரவிழா ஊரெடுத்த காதையில் இடம்பெற்றுள்ள பாக்கங்கள் வந்து மருவூர் பாக்கம். சுண்ணம் என்பதை பொருள் நறுமணப்பொடி. இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. சுண்ணம் என்பதை பொருள் என்னென்னா நறுமணப்பொடி. கருகர்னா நெய்பவர். தூசுனப்பட்டு, துகிர்னா பவளம், வெறுக்கைனா செல்வம், நோடென விலை, பாசவர்ன வெற்றிலை விற்பவர், ஓசுனர் எண்ணெய் விற்பவர். பார்த்துக்கோங்க, பாசுவர்னு என்னென்னா வெற்றிலை விற்பவங்க, ஓசுனர்னு எண்ணெய் விற்பவங்க. அதில் மண்ணுள் வினைஞர் அப்படிங்கிறது யாருன்னா ஓவியர், கருகர்னா நெய்பவர், சுண்ணம் நறுமணப்பொடி. இதெல்லாம் முக்கியமான பொருள் கூறுக. மண்ணிற்றார் அப்படின்னா யாரா சிற்பி, கிளி அப்படின்னா துணி, வளர்ச்சியர்னா கல் விற்பவருக்கு பேர் வளர்ச்சியர், பரதவர்னா மீன் இருக்கிறவங்களுக்கு பேர் பரதவர், உம்மரான உப்பு விற்கிறவங்களுக்கு பேர் உம்மர்னார். யார் யார் என்ன விற்கிறவங்களுக்கு பேர் என்னென்ன பேருங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. ஏவல்னா துண்டு, 7 இசைகள் என்னென்னா குரல், துத்தம், கைக்கிளை, உலை, கிளி, விளரி, தாரம். 7 சுரங்கள் சரி கம பாதானி. 50 காப்பிய முறைவைப்பு பற்றி கூறும் நூல் என்ன திருத்தணிகை உள்ளா. 50 காப்பிய முறைவைப்பு பற்றி கூறும் நூல் என்ன திருத்தணிகை உள்ளாம். சிந்தாமணியாம் சிலப்பதிகாரம் படைத்தான், கந்தாமணி மேகலை புனைந்தான், நந்தா வளையபதி தருவான் வாசவனுக்கு ஈந்தான், திளையாத குண்டலை கேசிக்கும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து திருத்தணிகை உள்ளாம். காவிரி பூப்பட்டணத்திலிருந்து கண்ணகியும் கோவலனும் உறையூர் மற்றும் திருவரங்கம் வழியாக கொடும்பலூர் என்னும் இடத்தில் அடைஞ்சாங்க. தென்னவன் சிறுமலையின் வலப்பக்கம் வழியாக சென்றால் மதுரை அடையலாம். சிறுமலையின் இடப்பக்கம் வழியாக சென்றால் திருமால் குன்றம் அல்லது அழகர் மலை வழியாக மதுரைக்கு செல்லலாம். கோவலனையும் கண்ணகியும் மதுரை கலை சென்றது யாருன்னா கவுந்தியடிகள். இது அடிக்கடி கேட்ட கொஸ்டின். கோவலனையும் கண்ணகியும் மதுரை கலை சென்றது யாருன்னா கவுந்தியடிகளை. மதுரையில் கணவனை இழந்த கண்ணகி மதுரையிலிருந்து வைகையின் தென்கரை வழியாக நெடுவேல் குன்றம் அதாவது சுருளிமலைன்னு சொல்லுவாங்க. சுருளிமலைக்கு முந்தைய பேர் என்னன்னு பார்த்துக்கோங்க. நெடுவேல் குன்றம் சென்று வேங்கை காணல் என்னும் இடத்தை அடைந்தால் திருமால் குன்றம் என்றால் அழகர் மலை. நெடுவேல் குன்றம்னா சுருளிமலை. நெடுவேல் குன்றம்னா என்னது சுருளிமலை. திருமால் குன்றம்னா அழகர் மலை. உரைப்பாட்டு மடை உரையிட்ட பாட்டுடைய செய்யும். உரைப்பாட்டு மடை என்பது சிலப்பதிகாரத்தில் வரும் தமிழ்நடை. உரைநடை பாங்கில் அமைந்திருக்கும் பாட்டு என்பது உரைப்பாட்டு மடை. சிலப்பதிகாரத்தில் வரும் தமிழ்நடை என்பது உரைப்பாட்டு மடை. வாய்க்காலில் பாயும் நீரை வயலுக்கு திருப்பி விடுவது மடை. உரை என்பதில் பேசும் மொழியின் ஓட்டம். இதனை செயலாகிய வயலில் பாய்ச்சுவது உரைப்பாட்டு மடை. சிலப்பதிகாரத்தில் மருவூர்பாக்கம் என்பது இடம்பெற்றுள்ள காண்டம் மற்றும் காதை என்னன்னா புகார் காண்டம். இந்திர விழா ஊரெடுத்த காதை. சிலப்பதிகாரம் 50 காப்பியங்களில் ஒன்று. சிலப்பதிகாரம் எவ்வாறெல்லாம் சிறப்பிக்கப்படுதுன்னா முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் சிறப்பிக்கப்படுகிறது. கொஸ்டின் கேட்பாங்க, குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படும் காப்பியம் என்னன்னு கேட்டானா சிலப்பதிகாரம். மூவேந்தர் பற்றிய செய்திகளை கூறுவது சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தில் உள்ள காண்டங்கள் மற்றும் காதைகளின் எண்ணிக்கை 3 காதம் 30 காதைகள். அந்த 3 காண்டங்கள் என்னென்னு பார்த்தோன்னா புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். கோவலன் கண்ணகி மாதேவி ஆகியோர் வாழ்க்கையை பாடுவது என்னன்னா சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் எந்த காப்பியத்தின் கதை தொடர்பு கொண்டிருக்குன்னா மணிமேகலை காப்பியத்துடன். இரட்டை காப்பியங்கள்னா என்னென்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை. சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யார் இளங்கோடிகளார். இளங்கோடிகள் என்ன மரபை சார்ந்தவர் சேரமரபை சார்ந்தவர். மணிமேகலின் ஆசிரியர் சீத்தலை சாதனம். கோவலன் கண்ணகி கதையை கூறி அடிகள் நீதி அருளுக என்று யார் யாரிடம் கூறினார் சீத்தலை சாதனம் இளங்கோடிகள் கூறினார்.
இவங்க என்ன சொன்னாங்கன்னா நாட்டதும் யாம் ஒரு பாட்டுடை செயல் என்ற வரிகள் குறிப்பிடும் எக்காப்பியத்தை படித்தார்னா சிலப்பதிகாரத்தை படித்தார். நாட்டதும் யாம் ஒரு பாட்டுடை செயல் என்று சிலப்பதிகார காப்பியத்தை படித்தது யார்? இளங்கோடிகளார். முத்தமிழ் காப்பி என்று அழைக்கப்படும் சிலப்பதிகாரம், குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படும் சிலப்பதிகாரம், ஐம்பெரும் காப்பிகள் முறையே சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையபதி, குண்டலகேசி. ஒரு விரிவான கொடுத்துருக்காங்க. மங்கையராய் பிறப்பதற்கு இந்த பாடம் கொடுத்துருக்காங்க. இது முக்கியமான பாடம். தமிழரின் பெருமையை உலக அரங்கான ஐநா அவையில் பரப்பும் வகையில் அங்கு தமிழ்நாட்டின் செவ்வியல் இசையை பாடியவர் யாருன்னா எம்.எஸ். சுப்புலட்சுமி. காட்டினிலே வரும் கீதம் என் மக்கள் மனதில் நீங்க இடம்பெற்றவர் யாருன்னா எம்.எஸ். சுப்புலட்சுமி. இசை பேரரசி என்று நேரு பெருமனாரால் அழைக்கப்பட்டவர் எம்.எஸ். சுப்புலட்சுமி. பார்த்துக்கோங்க, இசை பேரரசி என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்கலாம், எம்.எஸ். சுப்புலட்சுமி. யார் அழைச்சாங்கன்னு கேட்கலாம், நேரு. எம்.எஸ். சுப்புலட்சுமி அவருடைய முழு பெயர் மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி. அதான் எம்.எஸ். சுப்புலட்சுமியின் தாய் வீணை கலைஞர். எம்.எஸ். சுப்புலட்சுமி முதல் குரு யாருன்னா அவங்களுடைய தாய் தான். எம்.எஸ். சுப்புலட்சுமி தன்னுடைய இந்த 10வது வயதில் இசைத்தட்டுகளை பாடலை பாடி பதிவு செஞ்சார். சுப்புலட்சுமிக்கு எந்த வகுப்பு வரை கல்வி பயில வாய்ப்பு கிடச்சுன்னா 5ஆம் வகுப்பு வரை. எம்.எஸ். சுப்புலட்சுமி அவருடைய 10வது வயதில் சென்னை மியூசிக் அகாடமியில் மேதைகள் பலர் முன்பு கச்சேரி செய்ய பாராட்டு பெற்றார். இது 17 வயதில். எம்.எஸ். சுப்புலட்சுமிக்கு மிகப்பெரிய வெற்றியை தந்த திரைப்படம் மீரா. எம்.எஸ். சுப்புலட்சுமி பாடிய எந்தெந்த பாடல்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடச்சுன்னா காற்றினிலே வரும் கீதம், விருந்தாவனத்திலே கண்ணன். இந்த 2 பாடல்களுக்கு அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடச்சிச்சு. எம்.எஸ். சுப்புலட்சுமி எந்தெந்த பெரியவர்கள் தன்னை பாராட்டியதை பெருமையாக கருதுறாங்கன்னா நேருவும் சரோஜினி நாயுடு. எம்.எஸ். சுப்புலட்சுமி காந்தியடிகளை எங்கு சந்தித்த போது? ரகுபதி ராகவ ராஜாராம் என்ற பாடலை பாடினாலும் டெல்லியில் சந்தித்த போது. எம்.எஸ். சுப்புலட்சுமி பாராட்டி மீரா பாடல் எழுதிய பாடல் ஒன்றை குறிப்பிட்டு பாட சொன்னவர் யார் அப்படின்னா அண்ணல் காந்தியடிகளார். முக்கியமான கொஸ்டின். ஹரி தும் ஹரே என்ற மீரா பஜன் என்ற பாடலை பாடியவரார்னா எம்.எஸ். சுப்புலட்சுமி. ஹரி தும் ஹரே என்ற மீராபஜன் பாடலை சென்னை வானொலியில் எந்த ஆண்டு ஒளிபரப்பினாங்கன்னா 1947 அக்டோபர் 2 காந்தியடிகள் பிறந்த நாள் அன்று. தாமரை அணி என்ற விருது பெற்றவர் எம்.எஸ். சுப்புலட்சுமி. எம்.எஸ். சுப்புலட்சுமி தாமரை அணி விருது பெற்ற ஆண்டு 1954. தாமரை அணி விருது பெற்றது எம்.எஸ். சுப்புலட்சுமி எப்போ பெற்றாங்கன்னா 1954ஆம் ஆண்டு. எம்.எஸ். சுப்புலட்சுமி 1954ஆம் ஆண்டு தாமரை அணி விருது பெற்ற போது இதை தொட்டு தடவிய பாராட்டிய பார்வையிழந்த யாரை என்னால் மறக்க முடியாது என்று குறிப்பிடுகிற கிளன் கிளரை. எம்.எஸ். சுப்புலட்சுமி இங்கிலாந்தில் பாடிய ஆண்டு 1963. எம்.எஸ். சுப்புலட்சுமி ஐநாவில் பாடிய ஆண்டு 1966. முக்கியமான ஆண்டுகள் பார்த்துக்கோங்க. எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்களின் குரல் பதிவு செய்யப்பட்ட வெங்கடேச சுப்ரபாதம் எங்கு ஒழிக்க தொடங்கின? திருப்பதியில். அப்புறம் 1966. எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்களின் குரலில் பதிவு செய்யப்பட்ட வெங்கடேச சுப்ரபாதம் திருப்பதியில் எந்த ஆண்டு ஒழிச்சாங்கன்னா 1966. நோபல் பரிசுக்கு இணையான ஒரு விருது மகசேசே விருது. எம்.எஸ். சுப்புலட்சுமிக்கு மகசேசே விருது என் இசைக்கு கிடைத்த மகுடம் என்று எதனும் குறிப்பிட்டாருன்னா மகசேசே விருது தான். எம்.எஸ். சுப்புலட்சுமி நோபல் பரிசுக்கு இணையாக மகசேசே விருது பெற்ற ஆண்டு 1974ஆம் ஆண்டு. மகசேசே விருது பெறும் முதல் இசை கலைஞராகவும் ஆனவர் எம்.எஸ். சுப்புலட்சுமி. எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்கள் எந்த மொழிகளிலெல்லாம் பாடியிருக்காங்கன்னா தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருதம், மலையாளம், ஹிந்தி, மராத்தி, குஜராத்தி ஆகிய இந்திய மொழிகளில் மற்றும் ஆங்கில மொழியில் படியிருக்காங்க. இந்திய மிக உயரிய விருதான இந்திய மாமணி விருதளித்து எம்.எஸ். சுப்புலட்சுமி சிறப்பிச்சிருக்காங்க. என்னுடைய பல இசை கச்சேரிகள் ஏதேனும் ஒரு அமைப்பின் நன்கொடையாக நடந்தவை என்பது எனக்கு பெரும் மகிழ்வை அளிக்கிறது என்று கூறியார்னா எம்.எஸ். சுப்புலட்சுமி. ஒரு பெண் நினைத்தால் முயர்ந்தால் முன்னேறலாம், வெல்லலாம். நீங்களும் முயலுங்கள், முன்னேறுங்கள், வெல்லுங்கள் என்று கூறியார்னா எம்.எஸ். சுப்புலட்சுமி. குறையொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றுமில்லை கோவிந்தா என்ற பாடியவர் யார்னா எம்.எஸ். சுப்புலட்சுமி. எம்.எஸ். சுப்புலட்சுமியாக தோன்றிய 10ஆம் வகுப்பு மாணவி முகிலாட்சி. பொதுவெளியில் ஆடுவது தண்டனைக்குரிய குற்றம் என சட்டம் இயற்றப்பட்டு இருந்த காலத்தில் நடன வாழ்வை தொடங்கியவர் யார்னா பால சரஸ்வதி. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் நாட்டியம் ஆடுவது கீழ்மையானது என்ற எண்ணம் பரவலாக இருந்தது. அந்த நிலையை மாற்றியவரான பால சரஸ்வதி. ஆகிய இந்திய அரசின் தாமரை செவ்வனி விருது பெற்றவர் யார்? பால சரஸ்வதி. தாமரை செவ்வனி விருது பெற்றவர் பால சரஸ்வதி. பால சரஸ்வதி அவர்கள் இந்திய அரசின் எந்த விருதை பெற்றார்னா தாமரை செவ்வனி விருது. பால சரஸ்வதியாக தோன்றிய 10ஆம் வகுப்பு மாணவி மோகனம். பால சரஸ்வதி தனக்கு 7 வயதாக இருக்கும்போது காஞ்சிபுரத்தில் பரதநாட்டியத்தை அரங்கேற்றதுக்காக முதல்ல மேடை ஏறினார். எந்த இடம் பார்த்துக்கோங்க. முதல்ல அவர் மேடை ஏறிய ஆண்டு காஞ்சிபுரத்தில். பால சரஸ்வதி தன்னுடைய 15ஆவது வயதில் சென்னையில் உள்ள சங்கீத சமாஜம் என்ற அரங்கில் நடன நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார். சென்னையில் பால சரஸ்வதி அவர்கள் நாட்டிய கச்சேரி பார்த்த யார் அவர்கள் மிகவும் பாராட்டினார்னா பண்டிட் ரவிசங்கர். பால சரஸ்வதி அவர்களுக்கு வட இந்தியாவின் பல இடங்களில் நடனம் ஆடும் வாய்ப்பு கிடைத்தது காரணம் யாருன்னா பண்டிட் ரவிசங்கர் அவர்களின் தம்பியுடைய மூலம் தான் கிடச்சிருக்கு.
கல்கத்தாவிலும் காசியிலும் நடந்த அனைத்து இந்திய இசை மாநாட்டிலும், சென்னையில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கண்காட்சியிலும் நம் நாட்டு பண்ணாகிய ஜனகணமன பாடலுக்கு மெய்ப்பாடலோடு ஆடியவர் யாருன்னா பாலசரஸ்வதி. பாலசரஸ்வதி அவர்கள் எந்தெந்த வெளிநாடுகளில் நடன நிகழ்ச்சி நடந்திருக்காங்கன்னா, ஐரோப்பா, அமெரிக்கா, டோக்கியோவின் உள்ள கிழக்கு மேற்கு சந்திப்பு நிகழ்வில் இந்தியாவின் சார்பாக கலந்து கொண்டு சிறப்பாக நடனமாடியவர் பாலசரஸ்வதி. நிகழ்வு பரதநாட்டியத்திற்கு உலகளாவிய புகழ் பெற்று தந்தது. பரதநாட்டிய கலையை முறையாக அணுகினால் ஆன்மீக அறிவை நடனத்தால் வழங்க முடியும். எனவே உணர்ந்து உலகிற்கு கொடுத்தவர் யார்னா பாலசரஸ்வதி. தமிழகத்தில் ஒரு காலத்தில் புறக்கணிக்கப்பட்ட கலைக்கு இந்திய அரங்கிலும் உலக அரங்கிலும் மதிப்பையும் ஏற்பையும் பெற்றுத்தந்தவர் பாலசரஸ்வதி. தமிழகத்தின் பெருமைக்குரிய கலைகளில் ஒன்றாக செவ்வியல் நடனம் திகழ காரணமானவர் யார்னா பாலசரஸ்வதி. பரதநாட்டிய கலைஞர் பாலசரஸ்வதி தம்மை ஓர் இலக்கியவாதியாக அடையாளப்படுத்தியவர் யாருன்னு கேட்டார் ராஜன் கிருஷ்ணன். தமிழ் எழுதிய பெண்களில் முதலில் களத்திற்கு சென்று மக்களிடம் செய்தி திரட்டி கதையை எழுதுவர் யாருன்னு கேட்டார் ராஜன் கிருஷ்ணன். எழுத்துலகின் எல்லா தளங்களிலும் தடம் பதித்தவர் யாருன்னா ராஜன் கிருஷ்ணன். வேருக்கு நீர் என்ற புதினத்துக்காக சாகித்ய விருது பெற்றவர் யாருன்னா ராஜகிருஷ்ணன். முதல் பெண் எழுத்தாளர் யாருன்னு கேட்டாலும் ராஜன் கிருஷ்ணன் தான். ராஜகிருஷ்ணன் அவர்கள் போல் வேடமிட்டு அந்த 9ஆம் வகுப்பு மாணவி யாருன்னா வளர்மதி. பெண்கள் என்றால் குடும்ப கதை எழுத வேண்டும் என்ற படிமத்தை உடைத்து சமூக சிக்கல்களை கதைகளாக எழுதியவர் ராஜன் கிருஷ்ணன். கற்பனையாக எழுத விரும்பாத பெண் எழுத்தாளர் ராஜன் கிருஷ்ணன். சமூகத்தில் இடர்பட்ட பெண்களை பற்றி எழுதும் முன்பு அந்த மக்கள் வாழும் பகுதிகளுக்கு சென்று கலப்பணியாற்றி கதைகளாக உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டார் ராஜன் கிருஷ்ணன். எப்போதும் ஒரு ஒளிப்பதிவு கருவி உடனே இருக்கும். பெண் எழுத்தாளர் யார்னா ராஜன் கிருஷ்ணன். அனைவராலும் பாராட்டப்பட்ட பாரதியின் வரலாற்று புதினம் பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி. யார் எழுதிய பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி எனும் பாரதியின் வரலாற்று புத்தகம் அனைவராலும் பாராட்ட பெற்ற ஒன்றாக கூட ராஜன் கிருஷ்ணன். ராஜன் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய புதினங்கள்லாம் பார்த்துக்கோங்க. பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி, கரிப்பு மணிகள், குறிஞ்சித்தேன், அலைவாய் கரையிலை, சேற்றில் மனிதர்கள், வேருக்கு நேர், கூட்டு குஞ்சிகள், மண்ணகத்து பூந்துளிகள். அதாவது குறிஞ்சித்தேன்ங்கிற புதினத்தை எழுதியதார் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். ஏதாவது ஒரு நூலை கொடுத்து இதை எழுதுறது யாருன்னு கேட்கலாம். அதனால் இந்த ஒவ்வொரு ஆதர்கள் எழுதுகிற நூல்களையும் நல்லா படிச்சுக்கோங்க. புதினமும் சரி கதையும் சரி. ராஜன் கிருஷ்ணன் அவர்கள் எந்த புதினத்துக்காக சாகித்ய விருது பெற்றார்னா வேருக்கு நீர். தூத்துக்குடியில் பல மாதங்கள் தங்கியிருந்து உட்பட தொழிலாளர்களின் ஊர்ப்பு வழக்கிய கரிப்பு மணிகள் என்னும் புதினமாக ராஜகிருஷ்ணன் உருவாக்கினார். நீலகிரி படுகர் இன மக்களின் வாழ்வில் மாற்றங்கள் குறித்து ராஜகிருஷ்ணன் பதிவு செய்த புதினம் குறிஞ்சித்தேன். கடலோர மீனவர்கள் வாழ்வின் சிக்கல்களை பேசும் ராஜன் கிருஷ்ணன் புதினம் என்ன கேட்டால் அலைவாய் கரையில் அமைப்புசார வேளாண் தொழிலாளர்களின் உழைப்பு சுரண்டப்படுவதை சுட்டிக்காட்டிய ராஜன் கிருஷ்ணனின் 2 புதினங்கள் சேற்றில் மனிதர்கள் வேறு. இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க. 1க்கு 2 முதல்ல படிச்சிருங்க. குழந்தைகளை தீப்பெட்டி தொழிலில் முடக்கி தீக்குச்சிகளை அந்த பெட்டியில் அடைப்பதை போட்டு குழந்தைகளின் உடலையும் மனதையும் நொறுக்கும் நவல உலகை எந்த புதினமாக ராஜகிருஷ்ணன் அளித்தார். கூட்டு குஞ்சிகள். பெண் குழந்தை கொலைக்கான காரணங்களை ஆராய்ந்து எழுதிய ராதாகிருஷ்ணனை புதினம் மண்ணகத்து பூந்துளிர்கள். சமூகத்தின் அவலங்களை உற்று நோக்கி எழுத்தின் வழியாக கட்டவிழ்த்து உலகிற்கு காட்டியவர் ராஜன் கிருஷ்ணன். எழுத்துகளில் நேர்மையான சினம் அரசீற்றம் இருக்க வேண்டும் என்பதே எனது வேண்டுகோள் என்று கூறியவர் ராஜன் கிருஷ்ணன். கற்பனை கதைகளை எழுதுவதற்கு பதிலாக களத்திலே சென்று உண்மையான நிகழ்வை நூலாக்கி தந்தவர் ராஜன் கிருஷ்ணன். உள்ள வலுவுடன் இன்று வரை களத்தில் இருக்கும் போராளின் மதுரையில் முதல் பட்டதாரி பெண் என்று பெருமைக்குரியவர் யார் கேட்டால் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் பெற்ற பல உயரிய விருதுகள் என்ன பார்த்துக்கோங்க. இந்திய அரசில் தாமரத்தில் விருது பெற்றிருக்காங்க. அப்புறம் ஸ்வீடன் அரசுடைய வாழ்வுரிமை விருது பெற்றிருக்காங்க. சுவிட்சர்லாந்து அரசுடைய காந்தி அமைதி விருது பெற்றிருக்காங்க. பல உயரிய விருதுகளை பெற்ற பெண் குலத்துக்கு பெருமை சேர்த்தது யாருன்னா கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் ஆக பேச வருகை தந்தவர் யார் கேட்டால் அன்பரசி. நாட்டின் விடுதலைக்கு முன் கல்வி மறுக்கப்பட்ட காலத்தில் போராடி கற்றவர் யார்னா கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். கல்லூரி பருவத்தில் காந்திய சிந்தனையில் கவரப்பட்டவர் யாருன்னு கேட்டால் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். காந்தியடிகளின் சர்வோதய இயக்கத்தில் களப்பணியாற்றியவர் யாருன்னு கேட்டால் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் காந்தியடிகளுடன் கலந்து கொண்ட போராட்டம் ஒத்துழையாமை இயக்கம், சட்டம் மறுப்பு இயக்கம், வெளியேறு இயக்கம். நாட்டின் விடுதலைக்கு பின்பு கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் தன் கணவருடன் இணைந்து எந்த இயக்கத்தில் பணிபுரிந்தான்னு கேட்டால் பூதான இயக்கம். பார்த்துக்கோங்க, இந்த இயக்கம் முக்கியமான இயக்கம் பூதான இயக்கம். உழைப்பவருக்கே நில உரிமை இயக்கம் என்பதை தொடங்கியவர் யாரும் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். வேளாண்மை இல்லாத காலத்தில் உழவருக்கு வேறு பணிகள் மூலமாக வருமானம் வர ஏற்பாடு செஞ்சவர் யாருன்னா கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். லேண்ட் ஃபார் த டில்லர் ஃப்ரீடம் LAFTI என்ற இயக்கத்தின் பெயர் உழைப்பவருக்கே நில உரிமை இயக்கம். இந்த அப்ரிவேஷன் கேட்கலாம். LAFTI அப்படின்னு என்னன்னு கேட்டால் லேண்ட் ஃபார் த
டெல்லர் ஃப்ரீடம். உங்களுடைய ஆற்றலை நீங்கள் உணருங்கள், உங்களால் எதையும் சாதிக்க இயலும் என்ற கூட்டை உருவாக்கியவர் கிருஷ்ணவர் ஜெகநாதன். காந்தியர்களுடன் வினோபாவையும் உடனும் பணியாற்றி இன்னமும் நம் நாட்டு மக்களுக்காக உழைப்பவர் கிருஷ்ணவர் ஜெகநாதன். பள்ளி பருவத்தில் பாடம் பயிலாவிட்டாலும் பட்டறிவில் இவர் கற்றுக்கொண்டவை ஆயிரம் எழுத படிக்க தெரியாத இவரை பற்றி எழுதாத ஊடகங்களே இல்லை என்ற பெருமைக்குரியவர் யாரும் சின்னம்பிள்ளை. சின்னப்பிள்ளை அம்மாவின் வேடம் ஏற்றுவர் 9ஆம் வகுப்பு மாதவி. சின்னம்பிள்ளை அம்மாவின் குழுவிற்கும் கம்மாயில மீன் பிடிக்கிற குத்தகையை எந்த மாவட்ட ஆசிரியர் வழங்கினார்னா மதுரை மாவட்ட ஆசிரியர். சுனாமி வந்த வருடம் என்ன 2004. சின்னப்பிள்ளை அம்மா காசு சேர்த்து குழு ஒன்று அமைச்சு அதுக்கு என்ன பேர் வச்சாங்க? களஞ்சியம். முக்கியமான கொஸ்டின். சின்னப்பிள்ளை அம்மா வந்து காசு சேர்த்து குழு அமைச்சு ஆரம்பித்த அந்த குழுவுடைய பேர் என்ன கேட்டால் களஞ்சியம். சின்னப்பிள்ளை அம்மா அவர்கள் இந்தியாவின் முதன்மை அமைச்சரிடம் எங்கு விருது வாங்கினாரா? டெல்லியில். நாம் இந்திய நாட்டில் நடுவன் முதன்மை அமைச்சராக இருந்த மாண்புமிகு வாஜ்பாய் அவர்களின் கைகளால் பெண் ஆற்றல் விருது பெற்றவரான சின்னப்பிள்ளை. யார் கையில் இருக்கிறது ரொம்ப முக்கியம். வாஜ்பாய் கையால் பெண் ஆற்றல் விருது பெற்றவர் யாருன்னு கேட்டால் சின்னப்பிள்ளை. பெண் ஆற்றல் விருது என்பது ஸ்ரீ சக்தி புரஸ்கர் விருது. பெண் ஆற்றல் விருது என்னென்னா ஸ்ரீ சக்தி புரஸ்கர் விருது. சின்னப்பிள்ளை அம்மா அவர்கள் பெற்ற விருதுகள் என்னென்னு பார்த்துக்கோங்க. பெண் ஆற்றல் விருது, தமிழக அரசின் அவ்வை விருது, தூர்தர்ஷன் பொதிகை விருது, தாமரை திரு விருது. இந்த பெண் ஆற்றல் விருதுக்கு தான் என்னோட பேர் ஸ்ரீ சக்தி புரஸ்கார் விருதுன்னு பேர். தமிழக அரசின் அவ்வை விருது பெற்றவர் யாருன்னு கேட்டால் சின்னப்பிள்ளை அம்மையார். தூர்தர்ஷன் பொதிகை விருது பெற்றவர் சின்னப்பிள்ளை. அண்மையில் தாமரை திரு விருதையும் பெற்று தமிழகத்தை பெருமை சேர்த்தவரான சின்னப்பிள்ளை. மகளிரின் வாழ்வு மேம்பட தொடர்ந்து பாடுபட்டு வருகின்றவர் யாருன்னா சின்னப்பிள்ளை. அப்புறம் மொழியை ஆள்வோம். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து புக் பேக்கில் இருக்க ஒன்வேடு தான். மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும் மாலவன் குன்றம் வேலவன் குன்றமும் குறிப்பிட என்னென்னா திருப்பதியும் திருத்தணியும். தன் நாட்டு மக்களுக்கு தந்தையும் தாயும் மகனுமாக இருந்த அரசன் என மெய்கிருத்தி தொடர் உணர்த்தும் பொருள் வந்து நெறியோடு நின்று காவல் கப்பவர் தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதுவது சிலப்பதிகாரம். பழங்காலத்திலே பாண்டியன் ஆண்ட பெருமையை கூறி சோழன் ஆண்ட சிறப்பை சொல்லி சேரன் ஆண்ட மாண்மையை காட்டி நம் அருமை தமிழ்நாடு ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டு இருந்த சிறுமையின் நினைவூட்டி விடுதலை போரில் ஈடுபட வருமாறு தமிழருக்கு அழைப்பிடுத்திருந்தேன் என்றவர் யாரும் மாப்போசி. பகர்வனர் திரு நகர வீதியும் பட்டினமும் மயிரினும் நூலினும் கட்டு நுண்வினை கருமார் இருக்கையும் தூசும் துகிரும் ஆரமும் மகிழும். இந்த பாடல் இடம்பெற்ற நூல் வந்து சிலப்பதிகாரத்தில் இந்திரா விழா ஊரெடுத்த கதையில் மருவூர் பாக்கம். கருகர் என்பதின் பொருள் மேய்பவர். சாதுகு பிராக்கெட்டில் சாலியர் மீனை பேரரசனது மெய்ப்புகழை எடுத்து கூறுவது மெய்கிருத்தி. ராஜராஜனுடைய 8ஆம் நூற்றாண்டில் தான் மெய்கிருத்தி காணப்படுது. ஏற்பிடிக்கும் கைகளுக்கு வாழ்த்து கூறுவோம் என்றவர் வந்து கவி காமு ஷெரீப். ஏற்பிடிக்கும் கைகளுக்கு வாழ்த்து கூறுவோம் சொன்னது யாருன்னா கவி காமு ஷெரீப். அதுபோல் 8ஆம் நூற்றாண்டில் மெய்கிருத்தி காணப்படுது அப்படின்னு சொன்னது முதல்ல ராஜராஜனுடைய காலம் தான் 8ஆம் நூற்றாண்டு. பார்த்துக்கோங்க. ஊர் செழிக்க தொழில் செய்யும் உழைப்பாளிகளின் வாழ்வு உயரும் என்று வகை செய்பவருக்கு வாழ்த்து கூறுவோம் அப்படின்னு சொல்றது கவி காமு ஷெரீப். முப்பாலை முழுமையாக தந்த தமிழின் சிறப்பினை 5 திணைகளில் அழுகுற விளக்குபவை எவைனா சங்க இலக்கியம். நானிலத்தில் பசித்தவருக்கு அருந்துவை உணவு போல எதனை படிப்பவருக்கு மனதிற்கினிமே ஈந்து தமிழ் பெருமை சாட்டுகிறது. பட்டுப்பாட்டும் 8 தொகையும் உழவு தொழிலுக்கும் வந்தனை செய்ய வேண்டும் பாரியவர் பாரதியார். அம்மா என காதுக்கு ஒரு தோடு நீ அவசியம் வாங்கி வந்து போடு என்ற வரியில் எழுதியார்னா பாரதிதாசன். கற்பது பெண்களுக்கா பரணம் கொம்பு கல் வைத்த நகை தீராத ரணம் என்றவர் பாரதிதாசன். கற்ற பெண்களை இந்த நாடு தன் கண்ணில் ஒற்றி கொள்ளும் மண் போடு என்றவர் யாருன்னா பாரதிதாசன். இந்த பாடல்களெல்லாம் கேட்டு யார் எழுதினாங்கிறது முக்கியமாக கேட்பாங்க. அம்மா எனக்கு காதுக்கு ஒரு தோடு நீ அவசியம் வாங்கி வந்து போடு சொன்னது பாரதிதாசன். கற்பது பெண்ணுக்கு பரணம் கொம்பு கல் வைத்த நகை தீராத ரணம் என்றவர் பாரதிதாசன். கற்ற பெண்களை இந்த நாடு தன் கண்ணில் ஒட்டி கொள்ளுமான் போடு என்றவர் வந்து பாரதிதாசன். வீறு கொண்டு முன்னேறும் காலாட்படை குதிரைப்படை யானைப்படை 17ஆம் நூற்றாண்டு சுவரோவியம் எங்கே இருக்குன்னு கேட்டாங்கன்னா திருப்புடை மருதூர் திருநெல்வேலியில். என் கதை நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம். பேருக்கு நீர் எழுது யார்னா ராஜன் கிருஷ்ணன். நாற்காலிக்காரன் நான் முத்துசாமி. இதுலேருந்து ஒரு நூலை கொடுத்து இது யார் எழுதுனாங்கிறத கண்டிப்பாக கேட்காங்க. அப்புறம் இந்த பாடம் வந்து இதில் வந்து இந்த கதை பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் ஒவ்வொரு பாடல் வரி கொடுத்து ஆசிரியர் பேர் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு முன்னாடி மாப்போ சிவனானம் பற்றி பார்த்தோம். அதில் வந்து வரி வரியாக படிச்சிருங்க. இந்த பாடம் இந்த கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் இவங்க எம்எஸ் சுப்புலட்சுமி அவங்களை பற்றி இந்த பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
சில கொஸ்டின் கேட்போம். சட்டி புரஸ்கர் விருதை பெற்றவர் யார்? அப்போ ரெண்டாவது கொஸ்டின் வந்து வாசவர் என்று அழைக்கப்படுவது, வாசவர் என்பதின் பொருள் என்ன? அப்புறம் மூணாவது கோப்பரங்கேசரி அப்படிங்கிற புனைப்பெயர் யாருடையது? இதுக்குரிய ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.